எல்லோரும் மாதிரி இருந்தாங்க. 12th முடித்த கையோட பல கனவுகளோடையும் பல லட்சியங்களோடையும் வந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற ஸ்டெப் தான் நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகுதுன்னு எனக்கும் தெரிஞ்சுது. அதுக்கு முக்கியமாக நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு நான் தேர்ந்தெடுத்த காலேஜ் தான் த டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் என்ன பண்ண போகுது, எந்த மாதிரிலாம் என்னை தூக்கி விட போகுதுங்கிற பல குழப்பங்களோடு இருந்தாங்க. ஒவ்வொரு படிக்கட்டாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லா காலேஜ் மாதிரி தாங்க, பயங்கர கூட்டம், பல புன்னகையோட முகங்கள் அப்படி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது, இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் இங்கிலீஷ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்ன மாதிரி தமிழ் மீடியம் பசங்களாம் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பட்டோங்கிறது எங்களுக்கு தாங்க தெரியும். மேடம் ஈஸியான லாங்குவேஜில் தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ்லாம். பசங்களை ரொம்ப ரொம்ப ஆசையோடும் ஹாப்பியோடும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பசங்க பொண்ணுங்கன்னு போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் பயந்துக்கிட்டே இருந்தேங்க, ஏடா கொஸ்டின் என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் நான் நினச்ச மாதிரி கொஸ்டின் என்கிட்ட வந்துச்சு. சிம்பிளான இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. நம்மளும் அப்படி தானே நம்மளை விட்டுருவாங்களான்னு. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் காலேஜ் எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாங்க. எங்களை கேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் துவன்றிருக்கும் போது எங்களை ஊக்குவிச்சாங்க. எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது என் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு எந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃபில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் என்னை முதல் படிக்கட்டில் ஏற்றி விட்டுச்சு. ஒரு காலேஜ் இருந்து படிப்பை தாண்டி நம்ம திறமையை வெளிக்கொண்டு வர்றது தான். அதுக்குன்னு எங்களை தேடி வந்துச்சு எங்கள் காலேஜ் மூலிமா ஹேக்கத்தான். எங்கள் காலேஜ் எங்களை தான் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிச்சு நாங்கள் தோன்றிருக்கோன்னு. எங்களுக்கான நம்பிக்கையே இல்லைங்க, நம்மளாம் எங்கே பண்ண போகிறோன்னு வேணாம் தான் நினச்சோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி. ஆனால் அதிலும் எங்களை அப்படியே விடாமல் எங்கள் ஸ்டாஃப்லாம் எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. உங்களால் தான் நான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எங்களை நம்பினாங்க. எங்களை ஊக்குவிச்சாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது. ஏன் பண்ணாதான் என்ன, பண்ணி தான் பார்க்கலாமேன்னு அந்த நம்பிக்கை எங்கள் காலேஜ் கொடுத்தது எங்களுக்கு. அப்போ முடிவு பண்ணோம், கண்டிப்பாக நம்ம இறங்கியே தான் ஆகணும். நம்ம காலேஜ் நம்ம சப்போர்ட் பண்ணுதானே, அதுக்கு பேசிக்காக தேவையான எதுவுமே எங்கள் கிட்டே இல்லை. நான் அப்படியே எங்களை விடாமல் எங்கள் காலேஜ் எல்லாம் சப்போர்ட்டுமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன தேவைங்கிறத எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களை ஏற்றி விட அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. எங்கள் மாதிரி பல பசங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கும் அடுத்த லைஃப்பில் ஸ்டெப்பில் ஏறுறதுக்கு. ஆனால் அதுக்கு எங்கள் டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் எங்களை விடாமல் ஊக்குவிச்சிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ஹேக்கத்தான் காம்படிஷனில் இறங்கணும். எங்களுக்கு உள்ளே இருக்க திறமையை தேட ஆரம்பித்தோம். அது தூண்டு வீக்கமாக எங்கள் காலேஜ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டீம் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி சின்ன இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கஷ்டப்பட்டவங்க ஒரு ஹேக்கத்தானில் ஜெயிக்க முடியுமாங்கிறத எங்கள் காலேஜ் நிரூபிச்சது. முடியும்னு காட்ட வச்சாங்க. எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்கள் காலேஜுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. எங்களை மாதிரி தோன்றிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எங்கள் காலேஜுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட அவுட்புட்டாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சோம். ஒயர்லெஸ் கரண்ட் முடிக்க முடியுமான்னு நினச்சோம். எங்கள் காலேஜ் எங்களை முடிக்க வச்சாங்க. அதுதாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஓகே வேண்டாம். சாதாரண இங்கிலீஷ் பேச கஷ்டப்பட்டவங்களால ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியுமான்னு நினச்சோம். நான் பண்ண வச்சாங்க, நாங்களும் பண்ணி முடித்தோம். அந்த ஹாப்பி இருக்குது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடியாதுன்னு நினைக்கும் போது ஒரு காலேஜ் தான் அதை முடிய வைக்கணும். எங்கள் டிஎம் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்க வச்சாங்க. எங்களை ஜெயிச்சு நின்னோம். நாங்கள் முடித்தோன்றாங்க. உள்ளே வரும்போது இந்த மாதிரி பயந்துட்டு வந்தோம். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஜெயிச்சு நிற்கிறோங்கிற தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சு வந்தோம். இனி லைஃப்பில் தாங்க நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். எங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. ஹேக்கத்தான் காம்படிஷனில் எங்கள் ஒயர்லெஸ் கரண்ட் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். எங்கள் காலேஜ் கொடுத்த மொத்த சப்போர்ட்டை நாங்கள் வெளிப்படுத்தணும். இதோட ரிசல்ட்டாக சந்தோஷமாக எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் அதில் ஜெயித்தோம். எங்கள் காலேஜ் மொத்தமாக ஹாப்பியாச்சு. வெற்றிங்கிற கோப்பையை எங்கள் கையில் தூக்கி கொடுத்தாங்க. முடியுமா நினச்சோம், ஆனால் முடிச்சு நிற்கிறோம். என்னங்க இதோடைய முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறீங்களா? இது மோட்டிவ் இல்லை, இதுதான் ஆரம்பம். என்ன மச்சான், இதோட முடிஞ்சிச்சா?
joga pra trás, de costa em costa, de costa em costa.